அப்பனே முருகா, செந்தூர்வாள் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாதிருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. பெரிய கட்டப்பொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போதில்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? ஆத்தாவா? ஆமா, மாரியாத்தாவா? இன்னைக்கு முடிவு பண்றா, இந்த கைப்பிள்ளையா அந்த கட்ட துறையா வண்டிய வண்டி எடுத்து ஒரு மாசம் ஆகுது இல்ல, வண்டியே விட மாட்டேன், வாடகையே கொடுக்க மாட்டேன். ஐயா யாரா எப்ப பார்த்தாலும் நை அப்போ ஒண்ணு பேசுறான், இப்போ ஒண்ணு பேசுறான். யோ, வண்டி எடுக்கும்போது வாடகை அப்புறமா கொடுன்னு சொல்றது உண்மைதான். அப்புறம் என்ன? யோ, வண்டியை 30 நாளா வச்சிருக்கே, ஒரு அட்வான்ஸ் ஆகுது குடியா? எது அட்வான்ஸா? அட்வான்ஸ் கொடுக்கறதுன்னா வீடா? அப்படியே ஒரு வீடு குடி போனாலும் ஒரு மாசம் கழிச்சு அட்வான்ஸ் கேட்பானாயா? சரி, நான் தெரியாம கேட்கறியா? இந்த வண்டி ஒண்ணு தானே, இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் ஊரை விட்டு ஓடிட்டேனா? முன்னாலதான் தெரியுறேன், அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அண்ணன் வந்து அப்பப்ப பிடிச்சிட்டு வாங்கிட்டு போறேன். அப்புறம் உனக்கு என்ன சந்தேங்க? வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுகுக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான்.
என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரத்துக்கு வண்டியில ரொம்ப சிரமமா இருக்குல்ல, இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? யோ, வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது, வண்டியை விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனுஷன? டோன்ட் டாக். போர்டுல என்ன எழுதி போட்டுருக்க? சைக்கிள் வாடகைக்கு விடப்படும். யாராவது முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? எவ்வளவு வண்டியா அமுக்குடா ஆவல. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா. நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. இருக்கின்றானுங்க பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கான்ல, கோபாலு அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறதே இல்லையா. ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சலா செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர் உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிடுவானா. ஏன் மாப்பிள்ள இவ்வளவு பயம் உள்ளவே ஏன் தனியா வேலைக்கு மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு ஆப்பு என்ன தனியா விட்டு போயிட்டானே. நான் எப்படி வெளியே போவேன்? இங்கிருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் செய்வேன். அது கோபாலு என்னை கூட்டிட்டு போனா எங்கடா இருக்க கோபாலு?